என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குடியிருக்கிறவங்களுக்கு வீடு வாடகை கொடுக்கறவங்களுக்கு வீடு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இது பல விஷயங்களை சேகரிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கக்கூடிய விஷயத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் பாதகம் ஏற்படும், யாருக்கெல்லாம் சாதகம் ஏற்படுங்கிறத விட்டுட்டு நம்ம ஒரு சேஃபான முறையில வீட்டு ஓனர் காலி பண்ணாம இருக்கிறாங்களா, வீட்டு வாடகைதாரர் அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் கொடுத்து அவங்க கோர்ட்ல நிக்க வைக்கலாம். அதுமாதிரி வீட்டுல குடி இருக்கிறவங்க படாத பாடுபடுவாங்க வீட்டு ஓனர் கிட்ட. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நல்ல வழியையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல் வரப்போகுது, இன்னொரு கமிங் 1 or 2 months அந்த ரூல்ஸ் வரப்போகுது. இந்த பாதக சாதகங்கிறத விட மக்களுக்கு எவ்வளவு பயனளிக்கக்கூடிய விஷயத்தில் இந்த ரூல் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு புது டாபிக்ல தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டீனேஜ் ரைட்ஸ், அதாவது குடியிருப்போருக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு விளக்கமா ஒரு விரிவுரையை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா குடியிருப்போருங்கிறது சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. யாரெல்லாம் ஆபீஸ் விஷயத்துல வெளியூர் போறாங்க, ஆசிரியர்களா இருப்பாங்க, மத்திய மாநில அரசு ஊழியர்களா இருப்பாங்க, அதர் ஸ்டேட்டுக்கு போவாங்க, இன்னும் சொல்ல அதர் டிஸ்ட்ரிக்டுக்கு போவாங்க. அங்கெல்லாம் அபார்ட்மெண்டா இருக்கட்டும், தனி வீடா இருக்கட்டும், டக்குனு தீர்க்க சொல்லிடுவாங்க. ஒன்னும் பிரச்சனை 2 மாசம் அக்ரிமெண்ட் எழுதிக்குவாங்க. அட்வான்ஸ் ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, மாசம் 3000 ரூபாய் வாடகை கொடுப்பாங்க. இன்னைக்கு காலத்தை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் 30,000 ரூபாய் வரைக்கும் வீடு வாடகையும் போய்கிட்டு இருக்குது, மந்த்லி வாடகை. இப்ப மக்களுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல சேவிங்ஸ் இல்லாம இந்த வாடகைக்கே போய்கிட்டு இருக்கு. இதனால்தான் லேண்ட் இது பண்றாங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் பண்றவங்க இஎம்ஐ மூலமா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் மூலமா பணம் கட்டுங்க, வீட்டுல இருந்து வாட்ஸ்அப்ல இல்லைன்னா ஜிபே மூலமா மாசம் மாசம் எங்களுக்கு பணம் கட்டிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அந்த லேண்டை உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டீனேஜ் ரைட்ஸ் ரூல்ஸ் பத்தி பார்க்கும்போது வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய பலருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயங்கள் தான் டிடி சேனல் மூலமா உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். இப்ப செக்யூரிட்டி டெபாசிட் லிமிடெட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. அப்படின்னாக்கா ஒரு அதாவது வீட்டுல ஒரு குடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த வீட்டோட ஓனர் இப்போ அந்த ஒரு அமௌண்ட்டை கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு இது கொடுங்க, அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு வாடகை 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டெபாசிட் எவ்வளவு பண்றாங்கிறத நீங்க பேப்பர்ல பேனாவெல்லாம் எழுதி கொடுத்தா பார்த்தாது, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்துல கூட சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது சேஃபா அப்படின்னா எஸ் சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா எவிகேஷன் ரூல்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா லீகல் ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு அட்வொகேட் மூலமாவோ இல்ல டைரக்டா நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயோ 2 பேரும் ஒத்து நீங்க அக்ரிமெண்ட் பண்ணணும். 1 இயருக்கு நீங்க அக்ரிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா 1 வருஷத்துக்கு இவ்வளவுதான் வாடகை. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் ஒரு மாசம் வாடகைனா 1,20,000 ரூபாய் வருஷத்துக்கு வாடகை கொடுக்க போறோம். அட்வான்ஸ் 2 மாசம் வாடகை தான். இப்போ 10,000 ரூபாய் வாடகைனாக்கா 20,000 ரூபாய் தான் நீங்க அட்வான்ஸா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்சன் ரூல்ஸ்ல லீகல் ப்ராசஸ்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்ட் இன்க்ரீஸ் ரூல்ஸ் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 12 months ஒன்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் நீங்க பண்ண முடியும். 12 monthsக்கு அப்புறம் நீங்க வாடகையை 10,000ல இருந்து 12,000 15,000 நீங்க மாத்த முடியும். நினைச்சப்பெல்லாம் நீங்க மாத்த முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் 90 days பிஃபோரா நோட்டீஸ் கொடுக்கணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது வீடுக்கு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு சேஃப், வாடகைக்கு விடுறவங்களுக்கும் சேஃப் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் நம்ம சிந்திச்சு பார்த்தாதான் இது ஓகே, இது உண்மையான நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா லேண்ட் லார்ட் இருக்காங்கல்ல, வீட்டுக்காரர், அது 24 hours பிஃபோரா நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 24 hours லேண்ட் லார்டு என்ன கொடுக்கணும்னாங்க, வீட்டுக்குள் வரதுக்கு அனுமதி கேட்கணும். அதாவது 24 hours, அதாவது நாளைக்கு நான் உங்க வீட்டை செக் பண்ண போறேன், நான் பார்க்கணும், வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். வீட்டு உரிமையாளர்கிட்ட நீங்க அனுமதிக்கணும். இது ஒரு ரூல். நீங்க நல்லவமா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா உள்ள வரலாம். இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஏத்த வீட்டுக்காரங்க வீட்டு நம்ம போனோம்னாக்கா வீட்டுல போயிட்டு நம்ம நலம் விசாரிச்சுட்டு வரலாம், பார்க்கலாம், அந்த மாதிரி போகலாம். நீங்க முறைப்படி நீங்க போகணும்னு சொன்னாங்க 24 hours முன்னாடியே நீங்க அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிப்பேர் கொடுத்துருக்காங்க, ரிப்பேர் பனிஷ்பிலிட்டி. இப்ப வீடுக்கு ஏதோ ஒரு காயம் சேதமாயிருக்குது, வீடை டேமேஜ் பண்ணியிருக்காங்க, ஃபேன் உடஞ்சிருக்கு, சுவர்கள் சேதமா இருக்கு, டைல்ஸ் சேதமா இருக்குன்னா அதுக்கு முறையா நீங்க அந்த அவங்க வீட்டு குடி இருக்கிறவங்கள்ட்ட பணத்தை நீங்க வசூல் பண்ணலாம், அட்வான்ஸ்ல நீங்க கழிச்சுக்கலாம். சோ அதே சமயத்துல நீங்க இந்த லாபத்தை அடைகிற மாதிரி வீட்டுல குடி இருக்கிறவங்க டேமேஜ் ஆச்சுன்னா அதை உங்கள்கிட்ட நாங்க தெரிவிப்பாங்க. அவங்க தெரிவிச்சு நீங்க சரி பண்ணி கொடுக்கணும். அவங்க சொந்த செலவு பண்ணிட்டு அந்த பில்ல வவுச்சரை வச்சு அடுத்த மாசம் வாடகையில
உங்க கழிச்சுக்கிறதுக்கும் சட்டத்துல விதிமுறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சோ இப்ப இப்படிலாம் இந்த ரூல் கொண்டு வரதுனால மக்களுக்கு நல்ல விஷயமா படுமா அப்படின்னாக்கா கண்டிப்பா படும். ஏன்னா 25 இயர்ஸ் 30 இயர்ஸா இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல, சென்னை உயர்நீதிமன்றத்துல, மதுரை உயர்நீதிமன்றத்துல, கீழமை நீதிமன்றத்துல குடியிருக்கிறவங்களுக்கும் வீட்டு ஓனருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாகுபாடு பிரச்சனை இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ வகையில பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. நிறைய போய் பாருங்க கேசஸ் பார்த்தோம்னா குடியிருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க, அல்ல வாடகை கொடுக்கறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. வாடகை குடியிருக்கிறவங்க 5 வருஷத்துக்கு மேல வீட்டை காலி செய்ய மாட்டாங்க, ஏன் வீடு அப்படி நானே வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. இது பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அக்ரிமெண்ட் பண்ணணுங்கிறது சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. சோ ஓனர் சேஃப்டியா தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய சமயத்துல குடியிருக்கிறவங்களும் சேஃப்டியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற அடிப்படையில இனி ஈஸியா வாடகைக்கு வீடு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரவலா போய்கிட்டு இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க சார் இதெல்லாம் பொய் சார் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு. இது 2022 எடுத்த ஸ்கீமு ப்ராசஸ்க்கு நடைமுறைக்கு வர்றது 2026 சட்டமா மாறப்போகுதுங்கக்கூடிய அறிவிப்பை மத்திய மாநில அரசுகளுடைய குடியிருப்போர் நலச்சங்கம் வாரியம் மூலமா தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில என் டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்துறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சொந்த வீடு எல்லாருக்கும் வரணும், ஏன்னா கனவு இல்லம் ட்ரீம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வீடு சொந்த வீடு அமையறதுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அதுக்கு ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். வீடு கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்துட்டாக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், திட்டமிடுதல் வேணும். இஎம்ஐ மூலமா வீடு வசதியை வாங்கணும், நல்ல கம்பெனியை பார்த்து நீங்க வீடு வாங்கணும், நல்ல கான்ட்ராக்டர்ஸ் வச்சு நல்ல வீடு கட்டி சந்தோஷமா வாழணும். வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடுக்கு மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கின்ற ரூல் சட்டப்படியான நல்ல ரூல் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்ல என்னன்னு சொல்லிட்டு தெரிவிங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. புதிய அத்தியாயத்தை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.